இப்ப நம்புறேன்க்கா, நம்பிக்கை வந்துருச்சுக்கா. வா போலாம். அண்ணே, ஸ்வேதாவை இந்த விஷயத்துல நம்ம ஏமாத்துறோன்றதை விட ஆனா இந்த விஷயத்துல நம்ம அண்ணியும் ஏமாறுறாங்கன்றது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. கார்த்தி, நான் எதுக்குடா தங்கச்சி ஏமாத்துறேன்? தான் மாமா தனக்கு கிடைக்க போறான்னு தெரிஞ்ச உடனே அவன் முகத்துல சந்தோஷத்தை பார்த்தியா? இப்போ நான் போய் அவகிட்ட இதெல்லாம் எனக்கு தெரியுமா, நான் இந்த மாதிரி பண்ணாதால தான் ஸ்வேதா அவங்ககிட்ட வந்து முத்தரசனை நீயே கட்டிக்கோ அப்படின்னு சொன்னா ஒரே நிமிஷத்தில் அவளோட சந்தோஷம் காணாமல் போயிடும். ஸ்வேதா வழியவகிட்ட வந்து உன் மாமா நீயே கட்டிக்கோன்னு சொன்னப்போ சந்தோஷத்தில் ஒரு சிரிப்பு சிரிச்சாப்பாரு, ஏதோ புதுசாக புத்த பூ மாதிரி இருந்ததுடா. அவன் முகத்தில் இந்த சந்தோஷத்தை பார்க்க தான் இவ்வளோ நாளும் நான் காத்துட்டு இருந்தேன். உண்மைதானே அண்ணே, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். என்ன உண்மையிலே கூட பிறந்த அண்ணனா இருந்தா கூட இப்படிலாம் பண்ணியிருக்க சுத்தமா வாய்ப்பே இல்லைண்ணே. என்னது உண்மையான அண்ணன் பொய்யான அண்ணன்? நான் அவளோட அண்ணன், நான் அவளுக்காக என்ன வேணா பண்ணுவேன். இதை பாரு, நான் தான் இதெல்லாம் பண்ணேங்கிற விஷயம் அவளுக்கு கடைசி வரைக்கும் தெரியல. புரியுதா? அண்ணே, விஷயம் தெரியுமா அண்ணே? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னமாச்சு? மாடு கண்டுபிடிச்சா கார்த்தி, மாடு கண்டுபிடிச்சமா நம்மளுக்கு நீ 10 நாளைக்கு சீம்பால் கிடைக்கும். அந்த சீம்பால சக்கரை ஏலக்காய் போட்டு ஸ்வீட் பண்ணி சாப்பிடலாமா? உனக்கு பிடிக்கல? ஆமா, எனக்கும் பிடிக்கும். உனக்கும் பிடிக்கல? அட போனே, உன்கிட்ட போய் சொன்ன பாரு. ஸ்வேதாக்கா திடீர்னு என்ன தேடி வந்து எனக்கு பதில் முத்து மாமாவை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே, நான் கூட முதல்ல நம்பலண்ணே. அதுக்கப்புறம் தான் எனக்கே நம்பிக்கை வந்துச்சு. வாழ்த்துக்கள் நீ வாழ்த்துக்கள். இல்லம்மா, எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அவ ஏதோ கேம் ஆடுறான்னு நினைக்கிறேன். இதுல கண்டிப்பா ஏதோ சூழ்ச்சி இருக்கமா? அவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு அதை நம்பி சந்தோஷமெல்லாம் பட்டுக்கதா என்ன?
என்ன கார்த்தி சரிதானே? இல்லண்ணே, ஆமாண்ணே. அவங்க வந்து சொன்னதும் எனக்கே அப்படிதான் தோணுச்சு. அதனாலதான் சத்தியம் எல்லாம் கேட்டேன். அவங்க என்னடானா மோதிரத்தையே கழட்டி கொடுத்துட்டாங்க. நம்பிக்கை இல்லைன்னா இந்த மோதிரத்தை பாரு. இப்பவும் எனக்கு நம்பிக்கை வரலாமா? ஏன்னா அவன் அப்படிலாம் சொல்ற ஆளே கிடையாது. எனக்கு அடுத்து இப்படி சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஆமா அப்படிலாம் சொல்ல மாட்டல. இல்லம்மா அப்படிலாம் அவன் சொல்லியிருக்க மாட்டான். சரி அண்ணே, நீ ஒண்ணு பண்ணுன, நீயே வந்து அவங்க கிட்ட கேட்டுக்கோங்கண்ணே. கேட்டுருவோம். கேட்டுருவோம். ஸ்வேதா 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 என்ன என்ன விஷயம்? என்ன சாதாரணமா என்ன விஷயம் கேட்டுட்டேன்? ஸ்வேதா ஏதோ சொன்னாலுமா என்னால் நம்ப முடியல. வெண்ணிலா என்கிட்ட சொன்னா அதான் அவள் சொன்னாலா இல்லையான்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஸ்வேதா வெண்ணிலா சொல்றது உண்மையா? என்ன ஸ்வேதா இப்படி மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துறது எப்படி? நான் என்னென்ன நினைக்கிறது? என்னம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா? நீ வழக்கம் போல ஏதாவது கனவு கண்டுட்டு பேசுறியா? இல்ல, ஸ்வேதாக்கா என்கிட்ட சொன்னதை தான் நான் சொன்னேன். என்கிட்ட சொல்லிட்டு இப்படி பேசாம இருந்தா என்னக்கு அர்த்தம்? நீ வழக்கம் போல கனவு கண்டுட்டு தான் பேசிட்டு இருக்க. ஏன்னா பெருசா முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சதுன்னு சொல்லி நம்புறேன். ஆனா ஸ்வேதா இந்த மாதிரி சொன்னான்னு சொன்னா நம்பவே மாட்டேன். நீ கண்டிப்பா கனவு தான் கண்டிருக்க. அப்படி சொல்லியிருக்க மாட்டா. அவ கனவு கண்டெல்லாம் வளரல, நிஜத்துல நடந்ததுதான் சொல்றான். நான் தான் அவகிட்ட முத்தரச மாமாவை விட்டு கொடுக்கறதா சொன்னேன். அவளே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நிஜமா தான் சொல்றியா ஸ்வேதா? ஆமா, நான் தான் சொன்னேன். இல்ல இல்ல ஸ்வேதா, நீ அப்படியெல்லாம் சொல்லியிருக்க சான்ஸே இல்ல. நீ அப்படி சொல்லியிருக்க மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன். ஏய், நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன? நிஜமா நீ தான் சொன்னியா? நம்ப மாட்டேன்னா என்ன அர்த்தம்? டெபாசிட் கண்டாலும் திமிரு குறைய மாட்டேங்குது வேறு இவளுக்கு. சரி, இப்படி உன்னோட திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஆட்கள் கூட சில்லறத்தனமா சண்டை போடுறோமேன்னு யோசிச்சு பார்த்தேன். அதான் வேண்டாம் விட்டு கொடுத்துருவோன்னு நானே முடிவு பண்ணேன். முத்தரச மாமாவுக்கும் இவளுக்கும் கல்யாண தேதியை நானே குறிச்சிட்டேன். வர நவம்பர் 17 ரொம்ப நல்ல நாள். அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கோங்க. வேணும்னா நான் மாமா கிட்ட பேசி சம்மதம் வாங்குறேன். இல்ல ஸ்வேதா, நீ இப்ப சொல்ற அதெல்லாம் சரி. ஆனா நீ திடீர்னு மாத்தி பேசுவ. அதனால இதையெல்லாம் என்னால் நம்ப முடியாது. இவகிட்ட பேசுறதுவே ஸ்ட்ராங். இல்லங்க, நின்னுட்டோம். என்ன விளையாடுறீங்களா? அவ முத்தரசன் சாருக்காக சண்டை போடும் போதெல்லாம் விட்டு கொடு விட்டு கொடுன்னு கெஞ்சினீங்க. இப்ப அவளே விட்டு கொடுக்குறேன்னு சொல்லும் போது நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு போறீங்க. திடீர்னு விட்டு கொடுத்தா எப்படி நம்ப முடியும்? அதான் நம்ப முடியாம முடிக்கிறோம். அப்ப என்ன பண்ணாதான் நம்புவீங்க? இப்போ நீங்க முன்னாடி சொன்னதெல்லாம் பத்தாது. ஏன்னா எங்ககிட்ட இப்படி சொல்லிட்டு அப்புறம் நீங்க மாத்தி பேசுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால என்ன பண்றீங்கன்னா, ஊர் தலைவர் ஊர் மக்கள் எல்லாரும் இருக்கும்போது அவங்க முன்னாடி இதை சொல்லுங்க, நாங்க நம்புறோம். சரியா? சரி வரோம். ஓகே, அப்போ நான் ஒன்று பண்ணுறேன். நான் போய் ஊர் தலைவர்கிட்ட சொல்லி ஊர் மக்களால் கூட்டி ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். நீங்கள் வந்துடுங்க. சரியா? அதுக்கு என் கண்ணாடி போட்டு மூஞ்சிரு மாதிரி முறைக்கிறேன். வாமா போகலாம். என்ன ஸ்வேதா, அந்த பூஜையோட விளைவா என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் தேவையாங்கிற கடுப்புல தான் நான் நிக்கிறேன். என்ன கேட்டா நீ பண்றது புத்திசாலித்தனம் தான் நான் சொல்லுவேன். என்ன சொல்ற? ஆமா, எப்பவுமே ஒரு தலைவனா இருக்கிறவன் போருக்கு போறது மட்டும் அழகில்ல, எதிரி படையோட சூழ்நிலை, நேரம், காலம் எல்லாத்தையுமே பார்த்து சில நேரங்கள்ல பின்வாங்கிறது கூட அழகுன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா ஸ்வேதா, இப்ப நீ பின்வாங்கியிருக்க. கூடிய சீக்கிரமே இந்த போர்ல நீ தான் ஜெயிக்க போற. கவலையே படாத.
வணக்கம் ஐயா வணக்கங்க வாங்க வாங்க வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். உட்காருங்க. சந்தோஷம் ஐயா நான் சொன்னதுமே எல்லாத்தையும் வர வச்சிட்டீங்க போல இருக்கு. நீங்க தானே தம்பி அவசரம்னு சொன்னீங்க, அதனால தான் எல்லாரையும் வர வச்சுட்டேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. சுற்றி வளைச்சு பேச விரும்பல. ஸ்வேதா எங்ககிட்ட வந்து பேசினா அவளுக்கு முத்தரசனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையாமா. அதனால் நான் மாமாவை வெண்ணிலாவுக்கே விட்டு கொடுத்துறேன், கல்யாணத்தையும் நானே நடத்தி வைக்கிறேன்னு சொன்னான். என்னால இதை நம்பவே முடியலப்பா. நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லுவீங்கன்னு தான் நான் ஸ்வேதாவை இங்கே வர சொல்லியிருக்கேன். வணக்கம்மா. வணக்கம்மா. உட்காருங்கம்மா. அண்ணாமலை சொல்றதெல்லாம் உண்மைதானாமா? எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இழுத்துட்டு இருக்கிறதுன்னு எனக்கும் புரியல. அதான் நான் விட்டு கொடுத்துட்டேன். இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நம்ப முடியாதுங்க. எல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு வாங்கிக்கங்க, அப்புறம் வேணா நம்பலாம். அவ்வளவுதானே, எழுதி கையெழுத்து போடணும். சரி, கையெழுத்து போடுறேன். ஏப்பா ஒரு நிமிஷம் இப்படி பாப்பா. உட்காரு. ஏன்பா எழுதி கையெழுத்து வாங்கிடுவோமா? கண்டிப்பாக எழுதி கையெழுத்து வாங்கணும் ஐயா. ஸ்வேதா நான் ஒரு 17ஆம் தேதி கல்யாணம்னு சொன்னான். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா அதுக்குள்ளே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு உதறலாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வர முகூர்த்தத்திலேயே நம்ம கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஆ சரி சரி சரி. கேலண்டர் கொண்டாமா. அக்டோபர் 30 நல்ல முகூர்த்தம் தான்பா. ஆ அப்ப வச்சுக்கலாம்னு சொல்லிடுவோமா? நல்ல வளர்ப்புறை முகூர்த்தம் வேற. அன்னைக்கே வச்சுக்கலாம் ஐயா. ஆ சரி. ஏதோ தனியா பேசுறாங்க. அவங்க என்ன பேசினா நமக்கு என்ன? நம்ம வேலை முடிஞ்சு நம்ம கிளம்புனா போதும். நம்ம காரியம் முடிஞ்சிட்டா போதும். கிளம்புற வழிய பாப்போம். ம்? அம்மா நீங்க சொன்னபடி எல்லா விஷயத்தையும் எழுதியிருக்கேன். ம். படிக்கிறேன், சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. 23/10/2019 படூர். எழுதி தருபவர் கே. ஸ்வேதா, படூர். மதிப்பிற்குரிய ஊர் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். கே. ஸ்வேதா ஆகிய நான் ஊரார் முன்னிலையில் எழுதி தரும் ஒப்பந்தம் என்னவென்றால், 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி என் மாமா முத்தரசனுக்கும் வெண்ணிலாவிற்கும் திருமணம் செய்து வைப்பதில் எனக்கு எந்தவிதமான வருத்தமும் இல்லை. என்னால் இந்த திருமணத்திற்கு இனிமேல் எந்தவித தடையோ பாதிப்போ வராது. நானே வெண்ணிலாவிற்கு என் முத்தரசன் மாமாவை முழு மனதோடும் சுய நினைவோடும் விட்டுக் கொடுக்கிறேன். இது மற்றவர்கள் வற்புறுத்தல் இல்லாமல் நானே எழுதி கொடுக்கும் கடிதம். தங்கள் உண்மையுள்ள. இதுல கையெழுத்து போட்டு கொடுக்கறதுல உனக்கு எந்தவித ஆட்சேபனும் இல்லையம்மா? ஒரு வாட்டி நான் படிக்கணும். அது வாங்க. கல்யாணம் அக்டோபர் 30ன்னு போட்டிருக்க. நான் நவம்பர் 17ன்னு தானே சொன்னேன். இல்லம்மா, நல்ல விஷயம். அதை என்னத்துக்கு தள்ளி போடணும்? அக்டோபர் 30 நல்ல வளர்ப்புறை முகூர்த்தம். அதனாலதான் அந்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சாச்சு. ஸ்வேதா, சீக்கிரமா கல்யாணம் நடந்து அவ சீக்கிரமா மேல போய் சேர்ந்தா நமக்கு நல்லது தானே? சரின்னு சொல்லு. ம். சரி, நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். என்ன
வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கீங்க? அம்மா இந்த காலத்துல ஒண்ணுக்கு 4-5 சாட்சி இருந்தாதான் நல்லது. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். சரிங்கய்யா, அப்போ நாங்க கிளம்புறோம். வாங்கம்மா. நல்லதுங்கம்மா, வாங்க. எப்படியோ நினைச்சதை சாதிச்சிட்ட தம்பி. இல்லையா, இன்னும் சாதிக்கல. கல்யாணம் நடந்தால் அதை சாதிச்சதா அர்த்தம். அது வரைக்கும் எனக்கு டென்ஷனாக தான் இருக்கும். இந்த ஊரே வெண்ணிலா பின்னாடி தான்ப்பா இருக்கு. இந்த கல்யாணத்தை தாராளமா நல்லபடியா நடத்தி முடிச்சிடலாம்ப்பா. ஸ்வேதா, என்னாச்சு? திடீர்னு வந்த காரை நிறுத்திட்டு இறங்கி யோசிச்சுட்டு இருக்க? இல்லடி, இத்தனை நாளா இந்த கல்யாணம் நடந்தே தீரணும்னு உறுதியா இருந்தேன். வெண்ணிலா கூட போட்டி போட்டா கூட மாமா எனக்குன்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் உருவாயிருந்தது. அப்படி உயிரா நினைச்ச என் மாமாவை ஒரே ஒரு நிமிஷத்துல விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். இதெல்லாம் என்ன அறியாம எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு யோசிச்சா எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கு. புரியுது ஸ்வேதா, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் வெண்ணிலா செத்து போயிட்டானா உன் மாமா உனக்கு தானே? இல்லம்மா, அதையும் தாண்டி என் மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கு. என்னடி என்ன சொல்ற? இல்ல, இந்த விஷயத்துல நான் அவசரப்பட்டுட்டுமோன்னு எனக்கு தோணுதுரே. அந்த சாமியார் சொன்னதும் இவங்க கிட்ட போய் நான் பேசினேன். வீட்டுல அண்ணாமலை கிட்ட பேசினப்போ நம்ப மாட்டேன்னு சொல்லி மறுத்தாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா ஊருக்காரங்க மொத்த பேரும் அண்ணாமலை சொன்ன ஒரே தகவல்ல கூடி இருக்காங்க. எழுதின லெட்டர்ல கூட முன்னாடியே எழுதி தயாரா வச்சிருந்த மாதிரி எனக்கு தோணுது. அவ்வளோ சீக்கிரத்துல லெட்டர் எழுதிட்டு வந்திருக்க முடியாது. அப்புறம் அக்டோபர் 30ங்கிற தேதியை மட்டும்தான் அதுல குறிச்சிருக்காங்க. என்ன ஸ்வேதா சொல்ற? அவங்க எடுத்த வீடியோ, இதெல்லாம் சாட்சிக்குன்னு சொன்ன விதம் எல்லாமே திரும்ப யோசிச்சு பார்த்தா நம்ம ஏதோ ஒரு வகையில ஏமாந்துட்டோமோன்னு தோணுது. எனக்கு என்னமோ பிசிறு தட்டுதுரி. என்ன ஸ்வேதா சொல்ற? நீ சொல்றது கேட்டு எனக்கு இப்பவே வயித்துல புளிய கரைக்குது. ஆமா ஸ்வேதா, எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஐடியா வேணும். அக்ஷயா, சாமியார் நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல? ஆ அவருக்கு ஒரு ஃபோன் போடு. தோதோ பண்றேன்.